Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 3 algebraல exercise 3.7ல question number 1 வாங்க question குள்ள போலாம். Find the square root of the following: 400 x to the power 4 y to the power 12 z to the power 16 divided by 100 x to the power 8 y to the power 4 z to the power 4 னு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு square root கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So root of 400 x to the power 4 y to the power 12 z to the power 16 divided by 100 x to the power 8 y to the power 4 z to the power 4 னு இருக்காங்க. சோ இதுல एक्चुअली நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா இந்த பவர் ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படினா எங்க பவர் அதிகமா இருக்கும் இப்போ ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லயே ஒரு ரூல் படிச்சிருப்போம். அதாவது a to the power m into a to the power n which is equal to a to the power mn அப்படினா என்ன அர்த்தம்னா பேஸ் சேமா இருந்துச்சுன்னா பவர் மல்டிப்ளைல இருக்கிற பவரை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி டிவிஷன்ல பாத்தீங்கன்னா a to the power m divided by a to the power n ன்னு வருதுன்னு வெச்சுக்கோங்க. சோ divided by a to the power n ன்னு வந்ததுனா இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம்னா a to the power m minus n ன்னு பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ இங்கேயும் நம்ம அதே தான் பண்ண போறோம். பேஸ் பாத்தீங்க அப்படினா இதுல வந்து x தான் பேஸ், இதுல y தான் பேஸ், z தான் பேஸ். பேஸ்லாம் காமனா இருக்கு எல்லாத்துலயும். பவர் மட்டும் தான் இருக்கும்போது அந்த பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சோ எந்த பவர் அதிகமா இருக்கோ அங்கேயே நம்ம வந்து போட்டு சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சோ which is equal to root of 400 divided by 100. இங்க பாருங்க x ல பார்த்தோம்னா கீழ இருக்க பவர் தான் பெருசு. சோ x 8 பவர் 8 minus 4 ன்னு போடணும். y ல வந்து மேல இருக்க பவர் தான் பெருசு. சோ 12 minus 4 ன்னு போடணும். z லயும் மேல இருக்க தான் பெருசு. சோ 16 minus 4 ன்னு போடணும். சரியா? சோ இப்போ நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். சோ இத கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா which is equal to root of 4 y வந்து 12 minus 4 னும்போது y to the power 8 ன்னு வரும். z க்கு பாத்தீங்கன்னா 12 வரும். அதே மாதிரி x க்கு பாத்தீங்கன்னா 4 வரும். சோ இந்த ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறதுனா என்னன்னா பவரை வந்து நீங்க பாதியா எடுக்கணும். அதாவது இப்போ 8 னா 8 divided by 2. அதே மாதிரி 12 னா 12 divided by 2 ன்னு எழுதணும். 4 னா இப்போ 4 divided by 2 ன்னு எழுதணும். சோ நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல 4 ரூட்ல இருந்து வெளியில எடுத்துட்டா உங்களுக்கு 2 வருமா? y ல வந்து 8 இருக்கா பவர்ல. அது 8 2 ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும் இல்லையா? சோ y to the power 4 ன்னு வரும். அதே மாதிரி 12 நீங்க 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். x வந்து 4 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 ன்னு வரும். இந்த ரூட்ல இருந்து வெளியில எடுக்கிறதுனால நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் ன்னு போடணும். ஆனா அது நம்பரா இருந்தா போடலாம். இது வேரியபிள்ன்றதுனால இந்த மாதிரி மாட் சிம்பல் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இதோட இந்த சம் முடியுது. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் சம் பாத்தீங்க அப்படினா 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1 by 2x plus 1 by 16 ன்னு போட்டிருக்காங்க. சோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ண போறோம். ஏன்னா இது ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் தான், ஈக்குவேஷன் தான். இதை நீங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ பண்ணும்போது இங்க வந்து உங்களுக்கு 2 root 14 வருது. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்றதுனால இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இல்லை ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1 by 2x plus 1 by 16 ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதை நான் இப்படியே மாடிஃபை பண்றேன். ஒரு 7ல 2 ரூட் 7 இருக்கிறது அர்த்தம் இல்லையா? ஸோ நான் ஏன் இதை ரூட் 7x the whole square எழுதக்கூடாது? பிகாஸ் ஒரு 7ல எத்தனை இருக்கு? 2 ரூட் 7 இருக்கிறதுனால நான் காமனா ஸ்கொயர் எடுத்து எழுதலாம் இல்லையா? ஸோ அகெயின் பிளஸ் 2 root 14x. அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2ல 2 ரூட் 2 இருக்கிறது அர்த்தமா? ஸோ நான் இதையும் ரூட் 2 the whole square எழுத போறேன். டிவைடட் பை அதே மாதிரி கீழே பாருங்க x square அப்படியே இருக்கட்டும், 1 by 2x இருக்கட்டும். 1 by 16 நான் ஏன் 1 by 4 the whole square எழுதக்கூடாது? எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா a square plus 2ab 2 into a into b ன்னு வரும் இல்லையா? ஸோ 2 into a பாருங்க இல்லை ரூட் 7x into b பண்ணீங்கன்னா ரூட் 7 into ரூட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரூட் 14 x இருக்கிறதுனால xும் வந்துடும். ஸோ 2ab plus b square அந்த ஃபார்முலால இருக்கா? கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலால தான் இருக்கு. x square அதாவது a square minus 2ab ல வரும் இது. சரியா? ஸோ minus 2 into ab நீங்க தெரியலனா கூட இங்க வந்து நீங்க டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அதாவது 2 into x into b வந்து 1 by 4 இல்லையா? ஸோ 1 by 4 போட்டிங்கன்னா இப்போ என்ன வந்துருச்சு உங்களுக்கு?
இதுதானே வந்திருக்கு மைனஸ் 2abக்கு இதுதான் வந்திருக்கு இல்லையா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி என்னவா எடுத்திருக்கேன் நான் 1/4 ஸோ 1/4 ஸ்கொயர் இப்போ இது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ஸோ இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து ஜென்ரலாகவே எப்படி எழுதலாம் √7x ப்ளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் அதாவது a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் மாற்றி எழுதியிருக்கேன் கீழேயும் அதே மாதிரி x மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் இப்போ நீங்கள் இதுக்கு ரூட் எடுக்கிறது ரொம்ப சாதாரணம் ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கலாம் ஸோ ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் √7x ப்ளஸ் √2 ஏன்னா ஸ்கொயரும் ரூட்டும் டேரெக்டாகவே உங்களுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தான் வரும் வெறும் உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் வரும் x மைனஸ் 1/4 ஓகேங்களா ரூட் எடுத்துட்டிங்கன்னா மாட் போட்டுருங்க அது மட்டும் மறக்காதீங்க ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கீழே வந்து இப்போ ஒரே டேர்ம் ஆக்கலாம் ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாம் அப்போது √7x ப்ளஸ் √2 டிவைடட் பை 4 எல்சிஎம் வரும் உங்களுக்கு ஸோ 4x மைனஸ் 1 டிவைடட் பை 4னு வரும் மாடை மறக்காதீங்க மாட் போடுங்க இந்த 4 மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லைனா தனியாக வெளியில் எழுதிக்கலாம் ஸோ 4 இன்ட்டு மாடில் மற்றதெல்லாம் எழுதுங்க √7x ப்ளஸ் √2 டிவைடட் பை 4x மைனஸ் 1 ஓகேவா ஸோ இதுதான் இதோட ஆன்சர் இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகுது தேர்ட் சம் பார்க்கலாம் 121 a + b to the power 8 x + y to the power 8 b minus c to the power 8 divided by 81 b minus c to the power 4 a minus b to the power 12 b minus c to the power 4னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ ரூட் எடுக்க போகிறோம் ஸோ ரூட் போட்டுக்கலாம் 121 a + b to the power 8 x + y to the power 8 b minus c to the power 8 divided by 81 b minus c to the power 4 a minus b to the power 12 b minus c to the power 4 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சேமாக இருக்கிற பவர்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இதில் b minus c இருக்குது இங்கே ஒரு b minus c இருக்குது இங்கே ஒரு b minus c இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 121 டிவைடட் பை 81 a + b வேறு a + b கீழே இல்லை ஸோ அதை நம்ம அப்படியே தான் எழுதணும் அதே மாதிரி x + y-யும் இல்லை பட் b minus c இருக்கிறதுனால ஸோ b minus c 8 minus 4 minus 4னு வரும் 8 minus 4 minus 4னு வந்துருச்சுன்னா அது ஆப்வியஸ்லி 0 ஆகிடும் ஓகேவா ஸோ அடுத்ததில் வந்து கீழே வந்து உங்களுக்கு a minus b மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் டேர்மே போயிடும் உங்களுக்கு அப்போ மிச்சம் வர டேர்மை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் 2ஆல் டிவைட் பண்ணி பவரை போடணும் 121 ரூட்லேருந்து வெளியில் எடுத்திங்கன்னா 11 81 எடுத்துட்டிங்கன்னா 9ன்னு ஆகிடும் மிச்சத்துக்கு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பவரை வந்து ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிடுங்க அப்போது a + b to the power 4 இல்லையா ஏன்னா 8 டிவைடட் பை 2 வந்து 4 வரும் அதே மாதிரி x + y to the power 4 வரும் கீழே பார்த்தீங்கன்னா a minus b to the power 6 மாட் கண்டிப்பாக போட்டுருங்க இதோட இந்த சம் முடியறது தேங்க்யூ